ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கலாம் அமேசிங் ஃபேக்ட் சேனல். நீங்கள் என்ன நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உங்கள் வீடியோக்கில் இருக்கிற ரெட் கலர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போகிற ஒரு அப்டேட் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் ஆகும். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எப்படி உங்களோட யூடியூப் சேனல்ஸில் வந்துட்டு ஐ கார்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுறது, அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஐ கார்ட்ஸ் வந்து எதுக்கெல்லாம் ஹெல்ப் ஆகுது அப்படின்ற பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு சாம்பிள்ஸ்க்காண்டி பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் வந்து ஒரு 3 ஐ கார்டு வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அந்த ஐ கார்ட்ஸை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து எத்தனை செகண்ட்ஸில் வச்சுருக்கோமோ அத்தனை செகண்ட்ஸில் வந்து ரைட் சைட் கார்னரில் வந்து ஐ சிம்பிள் மூலியமாக சேவ் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரைட் சைடில் வந்துட்டு 3 ஐ கார்ட்ஸ் இருக்குது. இது மூலியமாக என்ன பர்பஸ்க்காண்டி யூஸ் பண்ணப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணுற லிங்க்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட பிளேலிஸ்டர்ஸாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரீவியஸ் வீடியோஸாக இருக்கட்டும். அதாவது பார்த்தீங்கன்னா சில வீடியோஸில் வந்து நம்ம பார்ட் 1 பார்ட் 2 அந்த மாதிரி வந்து 2 விதமாக இல்லாட்டி 3 விதமாக போட்டிருப்போம். ஸோ வந்து டேரெக்டாக வந்து உங்களோட பார்ட் 3 வீடியோ பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகாமல் இருக்க பட்சத்தில் பார்ட் 1 வீடியோ வந்து நீங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறதுக்கு வந்து இந்த ஐ கார்ட்ஸ் வந்து யூஸ் ஆகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா சில சேனல் ரிலேட்டடாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம் ஐகான்ஸை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் வந்துட்டு அந்த இடத்துல வந்து நீங்கள் அந்த லிங்க்ஸாக இருக்கட்டும், இல்லை வீடியோஸாக வச்சுருக்கட்டும், இல்லை ஒரு கண்டினியூட்டி பிளேலிஸ்ட்டை வந்து உங்களோட வியூவர்ஸ்க்கு வந்து நீங்கள் ஈஸியாக அக்சஸ் பண்ணக்கூடிய ஆப்ஷன் தான் பார்த்தீங்கன்னா இந்த ஐ கார்ட்ஸ். இதை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட சேனலை வந்து லாகின் பண்ணிக்கங்க. லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரைட் சைட் கார்னரில் கிளிக் பண்ணிங்கன்னா யூடியூப் ஸ்டுடியோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ வந்து உங்களோட யூடியூப் ஸ்டுடியோ வந்து ஓப்பன் ஆகிடும். அதில் பார்த்தீங்க அப்படின்னா கண்டென்ட்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த இடத்துல வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து நீங்கள் போட்டிருக்க சேனலோட கண்டென்ட்ஸ் எல்லாமே வந்து இருக்கும். அதில் எந்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து ஐ கார்ட்ஸ் வந்து ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு எடிட் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணுங்க. இப்போ உங்களோட எடிட் சிம்பிள் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் வந்து ஸ்க்ரோல் பண்ணி டவுன் வந்தீங்க அப்படின்னா கார்ட்ஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை வந்து எடிட் கொடுத்துங்க. இப்போ வந்து கார்ட்ஸை எடிட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து நீங்கள் வந்து எந்தெந்த இடத்துல கார்ட்ஸ் வந்து யூஸ் பண்ண முடியும் அப்படின்ற பற்றி இருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களோட வீடியோஸ் வந்து நீங்கள் கார்ட்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிளேலிஸ்ட், அப்புறம் சேனல்ஸ், அப்புறம் பார்த்தீங்கன்னா லிங்க், நீங்கள் ஆட் பண்ணக்கூடிய வெப்சைட் லிங்க்ஸை வந்து இங்கே வந்து உங்கள் கார்ட் மூலியமாக கொடுத்துக்கலாம். சில யூடியூப்பில் பார்த்துருக்கீங்க டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுக்கப்பட்டிருக்கேன் அப்படின்வாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஐ கார்ட்ஸ்லேயும் வந்து உங்களோட லிங்க்ஸை வந்து நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் ஈஸியாக. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதே மாதிரி ஒரு ஐ கார்டு வந்து நீங்கள் எந்த இடத்துல வைக்கணும் அப்படின்றத நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். எத்தனாவது செகண்ட்ஸில் வந்து நீங்கள் ஐ கார்டு வைக்கணுமோ அந்த செகண்ட்ஸில் வச்சுட்டு இப்போ வந்து ஒரு வீடியோவை நீங்கள் கிளிக் பண்ண அப்படின்னா அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எந்த வீடியோ வந்து நீங்கள் ஐ கார்டில் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த வீடியோ வந்து கிளிக் பண்ணிங்க. இப்போ வந்து 1 மோர் பொசிஷன்ஸில் வந்து நீங்கள் வேறு எங்கேயாச்சும் ஒரு செகண்ட்ஸ் வந்து ஐ கார்டு கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலே பார்த்தீங்கன்னா ரைட் சைடில் ஐ கார்ட்ஸுன்ற சிம்பிளை திரும்பி கொடுத்துட்டு எந்த வீடியோ திரும்பி இன்னொரு வீடியோ கொடுக்கணும் அப்படின்னா அந்த வீடியோ வந்துட்டு நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. இது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட சேனலில் இருக்க வீடியோஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஈஸியாக அந்த ஐ கார்டு மூலியமாக வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஒரு இடத்துலையும் நீங்கள் ஐ கார்டு ஆட் பண்ணும்போது கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட லிஸ்ட்டில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஐ கார்டு வந்து ஆட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களோட ப்ரிவியூ வீடியோஸாக இருக்கட்டும், இல்லை பார்த்தீங்கன்னா உங்களோட லிங்க்ஸாக இருக்கட்டும், எல்லாத்தையும் வந்து ஈஸியாக வந்துட்டு உங்களோட வியூவர்ஸ்க்கு வந்து நீங்கள் எங்கேருந்து டேரெக்டாக வந்து அக்சஸ் பண்ணுறதுக்கான ஆப்ஷன்ஸ் வந்து எனேபிள் ஆகிடும். இது மூலியமாக பார்த்தீங்க அப்படின்னா மோர் வியூஸ் வந்து நீங்கள் கேதர் பண்ணலாம். என்ன ரீசன் கேட்டிங்கன்னா சில பேர் வந்து நீங்கள் தேர்ட் பார்ட் வீடியோ பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களோட ப்ரீவியஸ் வீடியோ கண்டுபிடிக்கிறது உங்கள் சேனலில் போய்ட்டு ரொம்ப ரிஸ்க் எடுக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் இங்கே வந்து அந்த வீடியோஸ் வந்து ஆட் பண்ணுற பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட வந்து ஈஸியாக வந்து இந்த வீடியோஸ் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்ட் 1 பார்க்காம பார்ட் 2 பார்க்குறாங்க அப்படின்னா நீங்கள் வந்து அந்த பார்ட் 1 வந்து செலக்ஷன் பண்ணுறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஐ கார்ட்ஸ் வந்து எப்படிலாம் யூஸ் ஆகுது, அதை எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படின்றத பற்றி பாருங்கள். அது போக பார்த்தீங்கன்னா ஐ கார்டை வந்து எப்படி ஆட் பண்ணுறது பற்றி பார்த்தீங்கன்னா இப்போ ஐ கார்டு ஃபுல்லாக ஆட் பண்ணி முடிச்சோடனே சேவ் நான்ற ஆப்ஷன் வந்து ரைட் சைடில் எடுத்துட்டீங்கன்னா அதை கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட வீடியோவில் வந்து அந்த ஐ கார்டு ஆட் ஆகிருக்கும். பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்து நான் ப்ளே பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நம்ம வந்து வீடியோவில் ஆட் பண்ணியிருக்க ஐ கார்ட்ஸ் வந்து இங்கே உங்களுக்கு வந்து ஷோ ஆகும். இப்போ வந்து வீடியோ ஆட் ஆனதுக்கப்புறமே பார்த்தீங்கன்னா நம்மளோட ஐ கார்டோட சிம்பிள் வந்து இங்கே ஆன் ஆகிடும். ஸோ நீங்கள் அந்த டைத்தில் வந்து ஒரு ஐ கார்டுக்கு வந்து எந்தெந்த இடத்துல வந்து நீங்கள் ஐ கார்டை வந்து நீங்கள் உங்களோட வியூஸுக்கு வந்து ரிமைண்ட் பண்ணணுமோ அந்த இடம் வந்தோடனே பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிமைண்ட் பண்ணும்போது அந்த ஐ கார்டு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே அந்த செகண்ட்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ஷோவாக வந்து லிங்க். ஸோ இது மூலியமாக பார்த்தீங்கன்னா உங்களோட வியூஸ் வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சான்சஸ் இருக்குது. அது போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட இப்போ வியூவர்ஸுக்கு வந்துட்டு அந்த லிங்க்கை வந்து ஈஸியாக அக்சஸ் பண்ணுறதுக்கும் நீங்கள் சான்சஸ் கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே போல் இன்னொரு வீடியோ வந்து யூஸ் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.